பட் சித்தர்கள் சொன்ன எல்லா விஷயமே இது வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பூதங்கள் இருக்குல்ல, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து திருவண்ணாமலையில் வந்து அண்ணாமலையார் இருக்காரு. ஸோ மக்கள் எல்லாமே அங்கே தான் போகிறாங்க. இப்போ அங்கேயும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கீங்களா? அது வந்து தெய்வ குத்தமா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். கடவுள் அப்படிங்கிறது பொது. கடவுளை பொறுத்த வரைக்கும் எல்லா மனுஷனும் ஈக்குவல் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், வசதியாக உள்ளவங்க முதல்ல சாமி கும்பிட்டுக்கலாம், வசதி இல்லாத கியூவில் நிற்கணும் 4 மணி நேரம். இப்போ கடவுளுக்கு கோபம் வருமா வராதா? ரெண்டாவது வந்து மனிதநேயம்ங்கிறது அறவே குறைஞ்சிருச்சு. எல்லாம் மிருகத்தனமான எண்ணங்கள். அந்த மிருகத்தனமான எண்ணங்கள் தான் நீங்கள் இன்றைக்கி பேப்பர் இப்படி எடுத்து பிரித்து படிச்சிங்கன்னா 10 இடத்துல கற்பழிப்பு, 10 இடத்துல கொலை, 10 இடத்துல கொள்ளை. விஞ்ஞான வளர்ச்சினால இது ஏதாவது இதாகுமா? விஞ்ஞான வளர்ச்சினால்தான் எவ்வளோ பாதிப்பு. சும்மா ராக்கெட் விட்டே இருந்தீங்கன்னா ஓஷோனை பூரா கிழிச்சு விட்டாங்களா? ஓஷோன் மண்டலமே கிழிஞ்சுதா? அப்புறம் கிளைமேட் மாறாமல் இருக்குமா? பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் டெல்லியில் வந்து படுத்து தூங்க முடியல, சுவாசிக்க முடியலங்க. அந்த காற்றை சுவாசிச்சா 100 சிகரெட் குடிச்சது சமமா. அந்த அளவுக்கு பாதிக்குமா லங்ஸ்? காரணம் என்ன? இயற்கை ஒன்றி வாழல. நம்ம படிக்கலையில 5 அறிவு தானே இருக்குது. ஒரு காட்டில் ஒரு இடத்துல நெருப்பு வருதுன்னா ஏதாவது ஒரு மிருகமாவது நெருப்பில் செத்துதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் தான் மழைம்பாங்க. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் குளிர். மார்ச், ஏப்ரல், மே வெயில். மேக்கு அப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் காற்று காலம். இந்த 4 பிரிவு இப்போ அப்படி இருக்கா? டோட்டலாக மாறி. குளிர் காலத்தில் மழை பெய்யுது, மழை காலத்தில் வெயில் அடிக்குது. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆன்மீக பூமியிலேயே வந்து நிலச்சரிவுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ திருவண்ணாமலையில் ஒரு இது நடந்துச்சு இல்லைங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து இயற்கை சீற்றம் இந்த ஆண்டுகளில் 24லேருந்து மேபி 30 வரைக்குமே அதிகமாக இருக்கும்னு சித்தரேடுகளை படித்து தான் நான் சொன்னேன். நானாக கற்பனை பண்ணி சொன்னேன். நான் வானிலை ஆராய்ச்சியாக பண்ணிகிட்ருக்கேன், அதெல்லாம் கிடையாது. பட் சித்தர்கள் சொன்ன எல்லா விஷயமே இது வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் நம்மள்ட்ட இல்லை, அவங்க குறிப்பாக சொன்னது என்னென்னா, பூதங்கள் இருக்குல்ல, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து இயற்கையோடு நம்ம எல்லாம் ஒன்றி வாழாமல் இயற்கையை அழிச்சிட்டு வரோம். மெயின் ரீசன் அதுதான். அப்போ அது வந்து அந்த காலத்திலே சித்தர்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ மனிதன் வந்து இப்படியெல்லாம் மாறுவான், இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்வான், அதனால் இந்த விளைவுகள்லாம் வரும். அப்போ இயற்கையுடைய சீற்றங்கள் அதிகமாகணும். அதுலேயும் பொதுவாக வந்து நீர், நிலம், நெருப்பு, இந்த 3க்கும் பவர் அதிகமாக வருமா. அப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் உலக அளவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபயர். இப்போ நான் உங்கள் சேனலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் வருது. ஏதோ ஒரு ஊரில் வந்து மாடியில் தீ பிடிச்சி எல்லாம் எட்டி குதிக்கிறாங்களாம். அப்போது ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, நிலச்சரிவு நடக்குது, கடல் பொங்குது, புயல் அடிக்குது. அதான் நீர், நிலம், நெருப்பு, 3னுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதான் சார். இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து அண்ணாமலையார் இருக்காரு. ஸோ மக்கள் எல்லாமே அங்கே தான் போகிறாங்க. இப்போ அங்கேயும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லைங்களா? அது வந்து தெய்வ குத்தமா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடவுள் அப்படிங்கிறது பொது. கடவுளை கும்பிட்றவங்க, கடவுளை பொறுத்த வரைக்கும் எல்லா மனுஷனும் ஈக்குவல் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், வசதியாக உள்ளவங்க முதல்ல சாமி கும்பிட்டுக்கலாம், வசதி இல்லாத கியூவில் நிற்கணும் 4 மணி நேரம். அப்போது என்ன ஆச்சு, கடவுளாக மதிக்காமல் அதே காசு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போ கடவுளுக்கு கோபம் வருமா வராதா? கண்டிப்பாக சார். இப்போது உங்களை நம்பி ஒரு 10 பேர் இருக்கானா, 10 பேருக்குமே நீங்கள் வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் 10 பேருக்கு நீங்கள் வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சா 10 ஈக்குவலாக பண்ணணும். கடவுள் வந்து அனைவருக்கும் சமம்ன்ற. ஆமாம், சமம், எல்லாருக்கும் சமம். இதை மீறி மனிதனுடைய மனோபாவம் எல்லாம் மாறி எல்லாம் காசு பணம் ஆயிடுச்சு. எங்கே போனாலும் வந்து பணக்காசு தானே. பொதுநலமெல்லாம் போய் சுயநலத்துக்கு ஆளாயிட்டாங்க. ரெண்டாவது வந்து மனிதநேயம்ங்கிறது அறவே குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்சுதா? எல்லாம் மிருகத்தனமான எண்ணங்கள். அந்த மிருகத்தனமான எண்ணங்கள் தான் நீங்கள் இன்றைக்கி பேப்பர் இப்படி எடுத்து பிரித்து படிச்சிங்கன்னா 10 இடத்துல கற்பழிப்பு, புரிஞ்சுதா? 10 இடத்துல கொலை, 10 இடத்துல கொள்ளை, 10 இடத்துல விபத்துகள், 10 இடத்துல ஃபயரு, 10 இடத்துல நீர், நெருப்புனால் அழிவு வந்துகிட்டே இருக்கா? ஸோ இதெல்லாம் இயற்கையை வந்து நம்ம தெய்வமாக முதல்ல மதிக்கணும்.
இயற்கையை என்ன நம்ம மதிக்காமல் போனோமோ அன்னையிலிருந்து இதெல்லாம் நடக்குன்னு தான் சித்தர்கள் எழுதுனது. எதுக்கு சொல்கிறேன்னா, மண்ணுக்கு பிடிமானம் வேர், வேர்களுக்கு பிடிமானம் மண். நான் மண்ணையும் தோண்டி வேரையும் வெட்டி எடுத்தா மண்ணுக்கு எப்படி பிடிமானம் இருக்கும்? போச்சா? அதனால் சீதோசன நிலை மாற்றங்களுக்கு காரணமே நம்ம தான், பொல்யூஷன். சார் இப்போ சித்தர்கள் எழுதுனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இது முன்னாடியே பார்த்துக்கலாமே சார், இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சித்தர்கள் எழுதிட்டாங்க இல்லையா, அந்த சித்தர் வீடு யார் படிக்கிறீங்க? சித்தர்கள் வீடு சொல்லுங்களேன், யார் படிக்கிறா? இப்போ நீங்கள் படித்து சொல்கிறீங்களா? நான் படித்தேன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது எனக்கு வந்து அதே சித்தர் கனவுலன்னு சொன்னதுனால திருப்பி எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தேன். அதே காடு கிஃப்ட் தான். 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சித்தர் படித்து காமிச்சது எனக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு பார்த்துங்க. நீங்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது நான்லாம் மறந்துருந்தேன். அவர் வந்து கனவுல எழுப்பிவிட்டு சொல்கிறாங்கிறாரு. உடனே அவர் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்படி சொல்ல ஆரம்பித்தது தான் அது, நானாக கற்பனை பண்ணி சொல்ல. ஸோ சித்தர்கள் ஏட்டை படித்து இதெல்லாம் ஒரு இதாயா அப்படிங்கிற அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சியா. மெஞ்ஞானத்துக்கு மீறி விஞ்ஞானம்லாம் கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ இப்போ விஞ்ஞான வளர்ச்சினால இது ஏதாவது இதாகுமா? விஞ்ஞான வளர்ச்சினால தான் எவ்வளோ பாதிப்பு. ஆமாம், சும்மா ராக்கெட் விட்டே இருந்தீங்கன்னா ஓஷோனை பூரா கிழிச்சு விட்டாங்களா? ஓஷோன் மண்டலமே கிழிஞ்சுதா? அப்புறம் கிளைமேட் மாறாமல் இருக்குமா? சூரியனுடைய வெப்பத்தை தடுத்து ஒரு லிமிட் பண்ணி பூமிக்கெல்லாம் அனுப்புறது தான் வந்து அந்த ஓசோன் மண்டலம். அதையே நம்ம வந்து ராக்கெட்டில் விட்டு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணி, அப்போ விஞ்ஞான வளர்ச்சி. அது ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் எவ்வளோ பாதிப்பு இருக்குது இயற்கையில். எல்லாமே பொல்யூஷன் பார்த்திங்கன்னா, இப்போ எல்லாம் டெல்லியில் வந்து படுத்து தூங்க முடியல, சுவாசிக்க முடியலங்கிறான். அந்த காற்றை சுவாசித்தா 100 சிகரெட் குடிச்சது சமமாக, அந்த அளவுக்கு பாதிக்குமா லங்ஸு. காரணம் என்ன? இயற்கை ஒன்றி வாழல. நம்ம பூரா வந்து புகை மண்டலம். உங்களுக்கு எந்த ஊரில் போனாலும் ஏசியுடைய ஹீட்டு, எல்லா பக்கம் ஏசி ஓடுது, அதனுடைய சூடுத்தன்மை, வாகனங்கள் ஓடுற புகை, வாகனத்துடைய சூடு, எல்லாமே வெப்பம் வந்து அதிகம் பண்ணிட்டாங்க. அதனால தான் இதெல்லாம். ஆனால் இப்போ நம்மளால் ஏசி இல்லாமல் இருக்க முடியலையே சார், வெயில் காலத்தில் ஏசி இல்லாமல் இருக்க முடியல. ஸோ அப்போ விஞ்ஞான வளர்ச்சின்றது நமக்கு தேவையான ஒன்று தான் சார். விஞ்ஞான வளர்ச்சி வந்து சோம்பேறி தான் ஆக்கியிருக்கு. எங்கே நீங்கள் வந்து அந்த காலத்தில் இருக்கிற சுறுசுறுப்பு இன்றைக்கி எவனுக்காவது இருக்கா? நான் தெரியாமல் கேட்குறேன். இல்லை இருக்கா? இல்லை. சோம்பேறித்தனம் இருக்கிற இடத்துலேருந்தே எல்லா வேலையும். அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நானே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது டெய்லி வந்து 2 மைல் நடந்து வந்தால் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். 1ஆம் கிளாஸ்லேருந்து அப்போ எஸ்எஸ்எல்சி வரைக்கும். அந்த நடை இன்னைக்கு கிடையாத. வீட்டு வாசலில் ஆட்டோ வந்து நிற்கிது, வேன் வந்து நிற்கிது, குழந்தைங்க ஏறுறாங்க போகிறாங்க, ஸ்கூல் வாசலாக உள்ளே போகிறாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? புரியுது. அப்போ நடை உடை அந்த எக்ஸசைஸ் அந்த சின்ன குழந்தைக்கு அதெல்லாம் கிடையாது. இது பெரிய வளர்ச்சி அது. அப்போ எல்லாமே சோம்பேறித்தனம், எல்லாமே இருந்த இடத்துலேருந்து எல்லாமே நடக்கணும், இப்படி ஒரு எண்ணம். மனிதனுடைய உழைப்பு என்பது சுத்தமாக போச்சு. எல்லாம் கம்ப்யூட்டர்கிட்டையும் விஞ்ஞானத்துக்கிட்டையும் ஒப்படைச்சிட்டிங்க. புரிஞ்சுதா? அதனால் விஞ்ஞான வளர்ச்சினா நான் ஒத்துக்க மாட்டேன். விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது எல்லையை மீறி போயிடுச்சு. அதனால் வந்த வேணதான் அதெல்லாம். இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க சார்? விஞ்ஞான வளர்ச்சி போதும், இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம வந்து இயற்கையோட ஒன்றி வாழலாம் அப்படின்னு சொல்லுவீங்களே? ஆமாம். ஸோ அது எப்படி? இல்லை, பொல்யூஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். ஃபஸ்ட்டு பொல்யூஷன். 2வது இந்த காற்று மாசுன்னு சொல்கிறோம்ல, அது யார் காரணம்? நம்ம தன்னைத்தானே காற்று மாசாச்சு கிடையாது. நம்ம பண்ண தப்பா? கண்டிப்பாக. அதை முதல்ல ஒழிச்சு கட்டணுமா? அதுக்குண்டான ஸ்டெப் எடுக்கணும். அப்போ வாகனங்கள் அப்படின்னு ஏதோ ஒரு நாட்டில் வந்து சண்டே மட்டும்தான் காரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு, சைனாவில் சம்திங் ஏதோ ஒரு நாட்டில், மற்றபடி சைக்கிளே தான் போவாங்களாம். அது ஒரு எக்ஸசைஸ் வேறு. 2வது பொல்யூஷன் கண்ட்ரோல் அவங்க கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரிலாம். அப்புறம் 2வது வந்து காடுகளை எல்லாம் அழித்தோம். மாபெரும் தவறு. இயற்கையை வந்து அழிக்கவே கூடாது. பெரிய தவறு. காடுகளை வெட்டி பூரா பில்டிங்கை கட்டி மலையை பூராமே பேர்த்தெடுத்து ரோடுகளை போட்டு. உங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், ஒரு இடத்துல நீங்கள் வந்து மண் தோன்றீங்கன்னா அது பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இங்கே ஒரு 10 அடி தோண்டிங்கன்னா 10 அடி சுற்று வட்டாரத்தில் வந்து மண் வந்து லூஸ் ஆகிடும். அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம பாட்டு காங்கிரீட் போட்டு கட்டிடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் உள்ள மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அது லூஸாக இருக்கும். அது அப்படியே லூஸாகி ஈரப்பதம் மழை அதிகமாகும் போது அப்படி தான் சரிவுங்கிறது அதுதானே. ஸோ என்னன்னா, இந்த மரங்களை வெட்டுறது முதல்ல நிறுத்தணும் ஃபஸ்ட்டு. அது இயற்கை, கடவுள் வந்து இயற்கையாக நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அதை பூரா அழிக்க ஆரம்பித்தோம். 2வது வந்து நான் சொன்ன மாதிரி பொல்யூஷன் வரும். 3வது வந்து நிறைய மலைகளை எல்லாம் தோண்டிட்டோம்.
மலைகள் எல்லாம் பாறைகளை உடைச்சி ரோடுகளை போட்டு நீங்கள் பாருங்களேன், பெரிய மலைப்பிரதேசங்கள்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குல்ல, என்னாச்சு? காடு மேடுமாக இருந்தது பூரா பில்டிங் ஆகிப்போச்சு. அப்போ எங்கேருந்து எது சரிவு வரும்னு தெரியாது. அதனால தான் திருவண்ணாமலையில் இந்த மாதிரி பண்ணி போய் அந்த சரிவு எப்போ வரும்னு தெரியாமல் மழை அதிகமாக பெஞ்சுன்னா சரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ பாறைகள் நிற்கிற பாறைக்கெல்லாம் மண் சரிய என்ன ஆகும்? மழை பெஞ்சு உருண்டு விழுகும். இதுதான் நடந்தது. இது தெய்வ குத்தம்னு சொல்கிறத விட நம்ம குத்தம், அதுதான் உண்மை. ஸோ இயற்கை சீற்றத்தை நம்ம ஓரளவு பொறுத்து போகணும். ஒரு இயற்கையோட சீற்றத்தினால உயிர் சேதம் இல்லாமல் பார்த்துக்கணும். நீங்கள் ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கெல்லாம் 6 அறிவு இருக்குன்னு சொல்லணும்னா விஞ்ஞானம் சொன்னீங்களே, இதெல்லாம் சயின்ஸாக படித்தது மிருகங்கள்லாம் இல்லை சார், படிக்கலையில்ல, 5 அறிவு தானே அதுக்கு. ஒரு காட்டில் ஒரு இடத்துல நெருப்பு வருதுன்னா ஏதாவது ஒரு மிருகமாவது நெருப்பில் செத்துதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார். இடம்பெயருதா? அதுக்கு தெரியுதா? இயற்கைக்கு நம்ம தப்பிச்சு போகணுன்னு தெரியுதா? மழை பெஞ்சா எங்கே வருதுன்னு அது தெரியுதா? நம்ம அதை பண்ணுறோமா? கிடையாது. ஸோ அந்த 5 அறிவு ஜீவனுக்கு தெரியுது இயற்கையோடு ஒன்றி வாழ்வது. இங்கே கிளைமேட் நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சுதானே அமெரிக்காவிலேருந்து பேர்ட்ஸ் எல்லாம் பறந்து இங்கே குடும்பம் நடத்திட்டு குழந்தைகள்லாம் பெற்றுக்கிட்டு திரும்பி போகுது. அதுக்கு தெரியுதில்ல. சீதோசன நிலையை அறிவது 6 அறிவு மனுஷனை விட 5 அறிவு மிருகத்துக்கு தான் நல்லா தெரியுது, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் தான் அதுதான் கடவுளுடைய படைப்புங்கிறது. அதுக்கு வாய் பேச தெரியலையே ஒழிய இயற்கையுடைய மாற்றங்கள் பூராமே ஃபஸ்ட்டு உணர்றது மிருகங்களும் மற்ற ஜீவராசிகள் தான். சார், இப்போ இன்னொரு விஷயம் சார், இப்போ விஞ்ஞான வளர்ச்சி நமக்கு தெரியும் போது தான் நிறைய விஷயங்கள் தெரியுது. இப்போ ஆன்மீகமும் இதே மாதிரி யாராவது கற்றுக் கொடுத்தா தானே சார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யார் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லையே. நீங்கள் போய் கற்றுக்குங்களா? ஆன்மீகம் கற்றுக்கிட்டு 4 பேர் இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இது கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தா வந்திருக்குமே சார். இல்லை, எனக்கு தெரியல. எனக்கு தெரியல சாமி. இப்போ சொல்லணுங்கிறது விதி, அது நடக்கும்போது சொல்லணுங்கிறது விதி, அது நான் சொல்லணுங்கிறது அதை விட பயங்கர விதி. இது கிஃப்ட்டு தான். இப்போ நான்லாம் பொய் சொல்கிறதோ பின்ன நானாக கற்பனை பண்ணி சொல்கிற விஷயங்களும் கிடையாது. இயற்கையுடைய சீற்றங்கள் என்பது 2000க்கு பிறகு முதல் ஜென்ரேஷன், அந்த 24 வருஷம் ஆகிப்போச்சு. ஒரு ஜென்ரேஷன் ஒரு 18 19 வயசு ஒரு ஆணு பெண்ணு திருமணமானால் அவங்களுடைய அடுத்த வாரிசு அந்த 24 வருஷத்தில் வந்துடும். அந்த ஜெனரேஷன் வரும் காலத்தில் இருந்துன்னு சொல்லியிருக்காரு. புரிஞ்சுதா? அப்போ என்னென்ன இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். அந்த அதிகமாக போனதுக்கு காரணம் தான் நான் சொல்கிறது நம்ம பண்ணுற தப்பு. புரிஞ்சுதா? உடனே கடவுள் மேலே பழிய போடுறது அதெல்லாம் கிடையாது. கடவுள் என்பதே எனக்கு தெரிஞ்சு இயற்கைக்கு மீறின கடவுளே கிடையாது. இயற்கைக்கு மீறி பஞ்சபூதங்கள் தான் கடவுள். விஞ்ஞான வளர்ச்சிங்கிறீங்களே, காற்று இல்லைன்னா நீங்கள் உயிரோடு இருக்க முடியுமா? இல்லை, இருக்க முடியும். 3 நேரம் சோறு இல்லைன்னா உயிரோடு இருக்க முடியுமா? அப்புறம் தான் இது என்ன பெரிய விஞ்ஞான வளர்ச்சி? விஞ்ஞானம் நம்மளை வாழ வைக்கல. விஞ்ஞானம் மனிதனை கண்டுபிடிச்ச ஒன்று. ஆனால் இயற்கையினால தான் நம்மளாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த இயற்கைக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்கிறேன். இயற்கைக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. மரியாதையை விட வணங்கணும். எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும் சார் இயற்கைக்கு நம்ம? இல்லை, எந்த அளவுக்கு, அதுதான் நான் முதல்லேருந்தே சொல்கிறேன். ஒரு சீசன் அப்படிங்கிறது எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு சீசன் அப்படிங்கும்போது என்னென்னா அக்டோபர் நவம்பர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் தான் மழைம்பாங்க. டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் குளிர், மார்ச் ஏப்ரல் மே வெயில், இல்லைங்களா? மேக்கு அப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு காற்று காலம். இந்த 4 பிரிவு இப்போ அப்படி இருக்கா? இல்லை சார், டோட்டலாக மாறி. குளிர் காலத்தில் மழை பெய்யுது, மழை காலத்தில் வெயில் அடிக்குது. வெயில் அடிக்கிற இப்போ காற்றுங்கிறது ஆடி காற்றுங்கிறது இல்லை. நீங்கள் ஒரு 10 வருஷமாக பாருங்கள், ஆடி காற்றுல அம்மி நகர்னு இருந்தது அந்த மாதிரி காற்று. இப்போ இருக்கா? இப்போ இல்லை. ஸோ ஒரு கிரகங்களுடைய சூழ்நிலை மாற்றங்களாக இருக்கலாம், அது எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய கணிப்பு, சித்தர்கள் கணிப்பு இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு இப்படியெல்லாம் நடக்குங்கிறத எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நோய் நொடிகள் அதிகமாக பரவும், அது அவங்க சொல்லியிருக்கிறது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம முன்ஜாக்கிரதையாக இருக்கணும் தான் அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ நம்ம அட்வான்ஸாக இருப்போம், அவ்வளோதான். சார், இப்போது திருவண்ணாமலையில் சித்தர்கள் வாழ்கிற ஒரு இடம், அவங்க ஏதாவது கணிப்பு எடுத்து அங்கே சொன்னாங்களா இந்த கவர்மெண்ட்டுக்கு? அது எனக்கு தெரியாது. எனக்கு திருவண்ணாமலையில் மட்டுமே பர்டிகுலராக நடக்குன்னு சொல்ல, மலைச்சரிவுகள் எல்லா இடத்துலையும் நடக்குன்ட்டாங்க. மலைச்சரிவுகள் மொத்தமாக, அது சாமி கோயில்னு சொல்ல, மலைச்சரிவுகள் பூராமே சரிவுகள் ஏற்படும். கடலுடைய சீற்றங்கள் அதிகமாக, கடல் பொங்கும், கடலுக்குள்ளே இருக்கும் எரிமலையெல்லாம் வெடிக்குமா, அப்போ தான் சுனாமி தாக்குதலாம். கடலுக்குள்ளே எரிமலையெல்லாம் இருக்கான்,
கடலுக்குள்ளே எரிமலை உள்ளேயே. நம்ம வேணால் ஜப்பானில் வெளியே வெடிக்கிறதான் பார்த்துருக்கோம், உள்ளேயே இருக்கான். அப்போ கடலுக்கு கீழே இருக்கிற பூமியுடைய பிளவுகள் தான் கடல் பொங்குறதெல்லாம். ஸோ இப்படி என்னென்னா முக்கடலுடைய நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் முக்கடல் சேர்ந்த இடம் சவுத்தில் இல்லையா? அப்போ முக்கடலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஸோ நம்ம பாதிப்பு வந்து நமக்கு தான் அதிகமாக இருக்குன்ற மாதிரி. இல்லை இல்லை, உலக அளவிலேயே வந்து கடல் சீற்றங்கள் உலக அளவிலேயே இருக்குன்ட்டாங்க. உலக அளவில் நான் சொல்கிறது தமிழ்நாடு இந்தியா மட்டும் சொல்ல, உலக அளவிலேயே இருக்குங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, அமெரிக்காவிலே நீங்கள் போன வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கர புயல் அடித்து மழையெல்லாம் பெஞ்சு இதெல்லாம் ரெண்டு. அமெரிக்காவில் வந்து இந்த மாதம்லாம் பயங்கர பனி, ஆனால் மழை பெய்யுது. புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ அதனால் இந்த டிசம்பர்லேயே பாருங்கள், இப்போ நாளை 12ஆம் தேதியிலேருந்து மழைங்கிறாங்க. இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக பார்த்துட்டு தான் வரோம், டிசம்பரில் மழை பெய்கிறது. சார் இப்போ நீங்களுமே சொல்லிட்டு இருந்தீங்க டிசம்பரில் நமக்கு ஒரு பேரழிவு இருக்குது 2024 அப்படின்னு சொன்னீங்க. ஆல்ரெடி ஒரு அவங்க குறிப்பு என்னென்னா அதிமீத சீற்றங்கள். அது வராத அளவுக்கு நம்ம வந்து நான் நினைக்கிறது கடவுளை தான் வேண்டிக்கிறேன். கடவுள்னு நான் சொல்கிற இயற்கை தான். அவங்க பார்த்து காற்றே கொஞ்சம் கம்மியாகிடி, இது வர்ண பகவானே எங்களையெல்லாம் கொஞ்சம் காப்பாற்று, அளவோடு பேஞ்சிட்டு போ அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஒழிய. இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா சார் இந்த மாதிரி விஷயங்களுக்கு? எந்த விஷயத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது இல்லை. ஒழுக்கத்துக்கு மீறின பரிகாரம் உலகத்திலே கிடையாது. பிறப்பில் ஒழுக்கம், வளர்ப்பில் ஒழுக்கம், கல்வியில் ஒழுக்கம், தொழிலில் ஒழுக்கம், கணவன் மனைவி ஒழுக்கம், குடும்ப ஒழுக்கம், இந்த மாதிரி நண்பர்கள் ஒழுக்கம், சுற்றுச்சூழல், இந்த ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது. அந்த இயற்கைக்குண்டான ஒழுக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணல. அது என்றைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறேன் இயற்கை கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு மழை வருது அப்படின்னா மழைக்கு சேஃப்டியாக நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதையும் நம்ம பண்ணுறதில்ல. முன்கூட்டியே ஸ்டெப் எடுக்கிறது. இந்த இடத்துல இந்த மலைக்கிட்ட இவ்வளோ மழை பெஞ்சதுன்னா சரிவுகள்லாம் வரும். அப்படி சரிவு வர்ற மாதிரி இருந்தால் மலையோரமாக உள்ள இடங்களில் வீடுகள்லாம் கட்டாதீங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி கட்டுங்க. ஏன்னா பாறை ஏற உருண்டு வந்தால் பாதிப்பு இருக்காது. யார் பிளான் பண்ணோம்? நம்ம தானே பிளான் பண்ணோம். அப்போ பண்ணலையே. சரி, சும்மா வந்து சும்மா மக்களையும் அரசாங்கத்தையும், அது எந்த ஆட்சி இருந்தால் அதை பற்றி நான் கவலைப்படல. மக்களையும் அரசாங்கத்தை குற்றம் சொல்லி தப்பு இல்லை. நம்மளை காப்பாற்றிக்கிறது நம்ம தான் பிளான் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஆனால் ஆக்சுவலாக இயற்கை காப்பாற்றுறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும் என்ன கேட்டால். என்ன மாதிரி சட்டம் சார் கேட்குறீங்க? இல்லை எனக்கு அது தெரியல. அதாவது அதான் அந்த விஷயம் இல்லை. சட்டங்கிறது என்ன? பொல்யூஷன். ஃபஸ்ட்டு பொல்யூஷன் சார். நீங்கள் சொன்னீங்க அதை ஒரு நாள் மட்டும். ஆமாங்க. ஏங்க இங்கிருந்து அடுத்த தெருவுக்கு போகிறதுக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு பொல்யூஷன் பண்ணிட்டு போனால் ஒரு சிஸ்டம் இருக்குல்ல. ஒரு 100 கிலோமீட்டர் போகிற, ஒரு 10-20 கிலோமீட்டர் போகிற ஒரு வாகனம் எடுத்தால் பரவாயில்ல. இந்த தெரு வந்து அடுத்த தெருவுக்கு போகிறதுக்கு 1000 வண்டி போயிட்டு வந்துட்டுருக்கு. பொல்யூஷன் அதிகமாகும்ல? கண்டிப்பாக. ஆமாம். அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் ஒழுக்கத்துக்கு வந்து இதுதான். அதாவது பொது ஒழுக்கங்கிறது இதுதான். எல்லாமே அது கவர்மெண்ட் பார்த்து கண்ட்ரோல் பண்ணலாம். இது இவ்வளோதான் ஓட்டணும். சண்டேயில் தான் வந்து வாகனங்கள் வெளியே போனால் அப்படி தான். மற்ற நாளெல்லாம் சைக்கிளில் போங்கடான்னு என்ன கேட்டால் அதான் சொல்லுவேன். சைக்கிள் ஏன் ஓட்ட மாட்டாங்களா? ஓட்டல சார். நாங்களாம் அப்படி ஓட்டி வந்தவங்க தாங்கிறேன். ஆனால் இப்போ நம்மளே ஓட்ட மாட்டோம். இல்லை சார், அதான் சோம்பேறித்தனம் சார், சோம்பேறித்தனம். ரெண்டாவது இன்றைக்கி என்ன தெரியுங்களா? பிறந்தோம், வளர்ந்தோம், படித்தோம், சம்பாதிச்சோம், கல்யாணம் பண்ணோம், வீடு கட்டணும், குடும்பம் நடத்த, நம்ம மட்டும் நல்லா இருக்கு, இதுதான் எண்ணம். புரிஞ்சுதா? ஆனால் பொது நலமோ ஃபேமிலிக்கு அதுதானே சார் யோசனையாகவே இருக்கும். இல்லை அது இப்போ அந்த காலத்தில் ஃபேமிலி இல்லாமல் இருந்தா அந்த காலத்தில் இல்லையா சார்? அந்த காலத்துலலாம் ஒன்று கொடுத்தன சார். ஒரு ஃபேமிலியில் 100 பேர் ஒன்றா இருப்பாங்க. இருந்தாங்களா இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரு ஒர்க்கை பார்த்தாங்க. இன்றைக்கி இருக்கா அப்படி? இல்லை. இதை விட சித்தரேட்டில் சொல்லிக்கிறது, விவசாயத்தை மட்டும் கவனிக்காம விட்டாங்கன்னா ஒரு தக்காளிக்கு அடிச்சுக்கோமா, ஒரு தக்காளிக்கு. இப்போ விவசாயங்கள் பாதிக்கும் இல்லை, விவசாயம் பாதிப்பு உண்டுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு தக்காளிக்கே நீ வந்து கஷ்டப்படுவான்னு எழுதியிருக்காருன்னா அப்போ நம்ம தான் அதுக்கு காரணம். அப்போ விவசாயத்தை மறந்துட்டோமா? உங்களுக்கு புரிஞ்சுதா? விவசாயத்துக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. அதுக்குண்டான மரியாதை நம்ம கொடுக்கணும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதுதான் மனிதன் வாழ்க்கைக்கு தத்துவமான முக்கியமான விஷயம். இதை விட்டுட்டு மற்றதெல்லாம் செய்கிறோம். ஒன்றுமே இல்லை. நம்ம இங்கே சென்னையில் இருக்கிறோம்னா, சென்னையில் இந்த ஒரு ஊரில் ஒரு பூமியில் விவசாயம் பண்ணி அங்கே விளையிற காய்கறிகள், அங்கே விளையிற என்ன ஃபுட்டு, ஏதாவது நெல் கில்லு, கரும்பு என்ன வேணால் வைங்களேன், காய்கறிகள் எதாவது இருந்தாலும் அந்த விளையிற அந்த பூமியில் விளையதை சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமாக இருந்தான் அப்போது. ஆமாம். இன்றைக்கி சென்னையில் உட்காந்து நம்ம வந்து ஊட்டியில் விளையிற உருளைக்கிழங்கு. சென்னையில் அதான் விவசாயம் பண்ணுறதுக்கு இடமே இல்லையா சார்? ஃபுல்லாக ஃப்ளாட். சொல்லுங்கள். அதுதான் குளங்களையெல்லாம் மூடணுமா? தண்ணி நிற்கிறதெல்லாம் போச்சா?
அப்போ தண்ணி எங்கே போய் நிற்கும்? கடலுக்கு போகணும். கடலுக்கு போகிறதுக்கு வழி இருக்கா? அதுவும் இல்லை. அப்புறம் எல்லாம் மிதக்கத்தான் செய்யும். ஸோ மனிதர்கள் செய்யும் தவறு மட்டுமே. இதற்குண்டான மெயினான முயற்சி என்ன? பொதுநல ஒழுக்கத்தை இயற்கைக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் கொண்டு வந்தோம்னா நம்ம கிரேட் தான், கண்டிப்பாக கிரேட் தான். இப்போ திருவண்ணாமலையில் மலை வந்து மண் சரிவு ஏற்பட்டுருச்சு சார். அதில் வந்து பாறைகள் திருப்பி விழுறதுக்கான வழிகள் இருக்குது. அது எதை போட்டிருக்காங்க, சான்சஸ் இருக்குது சார். எந்த பாறை எந்த இடத்துல போய் மண்ணில் கொஞ்சமாக நிற்கிதுன்னு யாருக்கு தெரியும்? அதை போய் எல்லாம் பார்க்க முடியுமா? பார்த்துட்டு இருப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அந்த சீசனுக்கு மட்டும் மேலே போயிட்டு வர்றாங்களோ ஒழிய, ஒரு மழை பெஞ்சா ஒரு மலையில் இருக்கிற மற்ற இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு யார் ரிசர்ச் பண்ணுறது இல்லையே. விழுகலாம், அது நான் இல்லைன்னு சொல்ல. பட் அப்படி வந்து விழுகும் பொழுது அந்த மலை அடிவாரத்திலேயே அந்த வீடுகளும் நம்மளாம் இருந்தோம்னா தானே பாதிப்பு. வந்து விழுகிறது அது பாட்டு கீழே இருந்தோன்னா ஒன்றுமே இல்லைங்க. வீடு அதே மாதிரிலாம் எதுக்கு உயிர் சேதம்? அப்போ அந்த தவறு நம்ம செய்கிறோமா? இந்த வீடு கட்டி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறோம். எங்கள் ஊரில் பொதுவாக சார், அப்புறம் எங்கேப்பா கடை வச்சுக்கிறேன்? ஆனால் காந்திபுரத்தில் ரோட்டு மேலேயே கடை வச்சுருக்கானே, எவனாவது ரோட்டு மேலே கடை வைக்க முடியுமா? ஒரு ஓரமாக வைக்கலாம். ரோட்டு ஓரமாக தானே வைக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் ஒன்றும் இல்லை. ஒழுக்கம் இல்லைங்கிறது ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டுங்களா? எந்த ஊர்லையாவது நடக்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்கா சார்? நடக்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்கா? இருக்குது சார். இருந்தது பூரா பிளாட்ஃபார்ம் பூரா இப்போ கடைகண்ணி பூரா கடைகள். அதான் பிளாட்ஃபார்ம் பூரா பார்க்கிங்கு. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ நடக்கிறதுக்கே இடமில்லாத அளவுக்கு எல்லாம் அடைச்சி வச்சிட்டோம். அப்போ அந்த காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருந்தது சார். அதான் சார், இப்போ நம்ம இவ்வளோ இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயங்கள் பண்ணுறோம். இதனால் வந்து கடவுள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காரோ? கடவுள் எல்லாமே கடவுள் மேலேயே பழிபட முடியாதுங்க. கடவுள் ஆக்ரோஷம் நான் சொல்லலை. நான் அதை கடவுளை இயற்கைன்ட்டேனே. இயற்கை அதனுடைய ஆக்ரோஷம். நீங்கள் எப்படி நான் ஒரு தப்பு பண்ணுறேன், எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் யார் கொடுப்பா? நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், பனிஷ்மெண்ட் யார்? ஒரு ஜட்ஜு கொடுப்பார். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா போலீஸ் பிடிச்சி போனால் ஒரு ஜட்ஜு கொடுப்பார். நான் மட்டுமே ஒரு தப்பு பண்ணி தான் எனக்கு ஜட்ஜ்மெண்ட். இப்போ 4 கோடி பேருமே தப்பு பண்ணிங்கன்னா யார் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்? நீங்கள் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அங்கே போய் உளுந்தடிச்சு படம் பார்க்க தான் பார்க்குறீங்களா ஒழிய. புரிச்சுதா? சினிமாவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நானே சினிமாக்காரன் தான் சார், இல்லைன்னு சொல்ல. சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு அம்சம். அந்த பொழுதுபோக்கு அம்சத்துக்கு உண்டான மரியாதை மட்டும்தான் கொடுக்கணும். கண்டிப்பாக. புரிஞ்சா உங்களுக்கு? பாருங்கள், ஏதோ ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகி கூட்டத்தில் போய் ஒரு லேடி வந்து இறந்துருக்காங்க. அந்த முதல் நாளே பார்க்குறதுனால என்ன பெனிஃபிட் நான் தெரியாமல் கேட்குறேன். என்ன பெனிஃபிட் சார்? இன்னும் ரசிகர்கள் நான் வந்து தப்பு சொல்ல சார், டைம் எடுத்து போகலாம். புரியுது. இல்லை, அதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, இன்றைக்கி ஒரு படம், ஒரு பெரிய ஸ்டார் படம் வருதுன்னு வைங்களேன். அந்த படம் தேட்டரில் போட்டு அது ஹவுஸ்ஃபுல்லே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் பிரேக் ஆகுதுன்னு வைங்களேன், ஒரு 50% தான் டிக்கெட் ஃபுல்லாகுதுன்னு வச்சுங்களேன். அடுத்த ஒரு ஸ்டார், அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் படம் வரும், இதை தூக்கிடுவோம், அதை போட்டுருவோம். அப்போ என்ன ஆகுது? ஒரு வாரம் கழித்து பார்க்கலாங்கிற படம் எடுத்துட்றானா? முடிஞ்சு போச்சா? இந்த ஒரு எண்ணம் என்னென்னா, முதலே பார்த்தேன் இந்த ஃபேன்ஸ் ரசிகர்களை சொல்கிறேன், எப்போ எடுத்துருவான்னு தெரியாதுன்னு. ஓகேவா? ஆமாம் சார். இப்போ டேரக்டர்ஸும் அதிகமாகிட்டாங்க, ப்ரொடியூசர் அதிகமாகிட்டாங்க, நடிக்க வரவங்களும் அதிகமாகிட்டாங்க. அதனால் படங்கள் அதிகமாக வருது சார். ரசிகர்கள் தான் குறைஞ்சிட்டாங்க. ஆமாம் சார், எல்லாம் ரசிகர்களே நடிக்க வந்துடுறாங்க. அப்படி அல்ல, அதுதாங்க, எதுலேயுமே ஒரு ஒரு பிளானிங்கு, ஒரு ஒழுக்கம் இல்லைங்க. அதனால் வரணும் தான். நான் சினிமாவை பற்றி சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். ஏன்னா சினிமாவுக்கு போகிறீங்கன்னா ஒரு டிக்கெட் எடுக்கிறீங்கன்னா 200 ரூபா 250 ரூபாங்கிறாங்க. ஆமாம். உள்ளே போனீங்கன்னா பாப்கார்ன் 300 ரூபாங்கிறாங்க. ஆமாம் சார். டிக்கெட் ரேட்டை விட நீங்கள் பார்த்துருப்பீங்க தேட்டர்களில். ஸோ இதையே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியலையே. எங்கள் துறையிலேயே நான் சொல்கிறேன், ஒரு ஃபேமிலி சினிமா போயிருக்கு, ஹஸ்பண்டு ஒய்ஃபு 3 குழந்தைங்க தேட்டரில் படம் பார்க்க வரும். போய் உட்காந்து இன்டர்வல் வரைக்கும் அப்படி விழுந்து குழந்தைகள்லாம் எந்திரிச்சு கைதட்டி ஆரவாரத்தோடு சிரிக்குதுக்கலாம். இன்டர்வல் முடிஞ்சது. இன்டர்வல் வெளியே போனாங்க, அதெல்லாம் யூரின்லாம் பாஸ் பண்ணி மறுபடியும் வந்து உட்காந்தாங்க. செகண்ட் ஹாஃபு ஃபஸ்ட் ஹாஃப் விட காமெடி. பசங்க சிரிக்கவே இல்லை, இப்படியே உட்காந்துருக்காங்களாம். அவங்க அப்பா அம்மா பார்த்தாங்க, என்னடா நான் எல்லாம் தேட்டரு அப்படி அதிர்வு, சரி நீங்கள் பாட்டுக்கணும். பாப்பா என்னன்னா, இன்டர்வலில் அவங்க அப்பா பாப்கார்ன் வாங்கி தரல. டிக்கெட் 200 300 ரூபா பாப்கார்ன் 3 குழந்தைங்க வேணுன்னா அவன் எங்கே போவான்? புரிஞ்சுதா? புரியுது. ஸோ இந்த விலைவாசியில் ஒரு சினிமாவே வந்து எந்த அளவுக்கு வந்து மோசமாக போயிட்டுருன்னு பாருங்கள். ஸோ எதுக்கு சொல்லணும்னா, எல்லா விஷயத்திலையுமே ஒரு கண்ட்ரோலு, ஒரு சிஸ்டம் அது கொண்டு வரணும். திரைப்படத்துறையில் வந்து இதெல்லாம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா தியேட்டர்களுடைய டிக்கெட் ரேட்டு, அதே மாதிரி உள்ளே விற்கிற பொருள். பட் அவங்கள கேட்டால் என்ன சொல்லாங்க, சார் 4 நாள் தான் கூட்டம் வருது,
அப்புறம் 25 நாள் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த 4 நாள் சம்பாரிச்சா தானே எங்களுக்குங்கிற அவங்க சொல்கிறது. ஆனால் இதனால் ரொம்ப அதிகமாக விலைவாசி விற்கிறாங்களே சார் தேட்டருக்குள்ளே. தேட்டருக்குள்ள தேட்டருக்குள்ள பாப்கார்ன் ரொம்ப அதிகமாக ரொம்ப டூ மச். அதை கண்ட்ரோல் பண்ணும். தயாரிப்பாளர் சங்கம், டைரக்டர் சங்கம், இந்த யூனியன்லாம் சேர்ந்து, பெப்சி எல்லாம் சேர்ந்து அதுக்காக ஒரு தீர்மானம் போட்டு அதை போய் முதலமைச்சர்கிட்டலாம் கொடுத்து சரி பண்ணலாம். அதுக்கு போராடணும்னு சொல்ல.